அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த பாலம் எவ்வளோ தூரம் இருக்கும், அந்த பாலத்தில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற பற்றி சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ சிராத் அப்படின்னா பாலம், அதாவது சிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிராத் என்பது தெரியும், நம்ம எல்லாருக்கும் சிராத்துனால பாலம் என்பது தெரியும். இப்போ மறுமை நாள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மஹ்ஷர் பெருவழியை அமைப்பான். அது மஹ்ஷர் பெருவழி என்பது விசாரிக்கக்கூடிய தலம், அது மௌகிபுன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மௌகிபு எங்க பூமியில ஏற்படும் கேட்டிங்கன்னா, ஷாம் தேசத்துல, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரியா, பலஸ்தீன், அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் அந்த மஹ்ஷர் பெருவழி ஏற்படும். அந்த மஹ்ஷருடைய மைதானமே அங்கே தான் ஆரம்பிக்கும். அதுலேருந்து தான் நேராக எது வரைக்கும் போடப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நரகத்தின் மீது சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக வேண்டி பாலம் போடப்பட்டிருக்கும். அந்த பேர் தான் சிராத்துல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இந்த சிராத்துடைய பாலத்தில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாலங்கள் இருக்கும், ஜசருகள்னு சொல்லுவாங்க, அகபாக்கள், மலைமேல் பாதைகள் இருக்கும். எத்தனை பாலங்கள் இருக்கும், எத்தனை மலைமேல் பாதைகள் இருக்கும், என்னென்ன இருக்குன்னு பார்க்க போனால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களில் சிராத்துல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும், வாளை விட கூர்மையானதாக, முடியை விட மெல்லியதாக இருக்கும். அது அந்த பாலம் அப்படி இருக்கும். அந்த பாலத்தில் உங்களுக்கு அதோடைய தன்மை என்னன்னா, வழுக்குவதும் சறுக்குவதுமே அதனுடைய தன்மையாக இருக்கும். அதனுடைய தூரத்தை பற்றி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, 50,000 வருஷ பிரயாண தூரம் உள்ளதாக இருக்கும். 50,000 வருஷ பிரயாண தூரம் உள்ளதாக இருக்கும். அந்த 50,000 வருஷ பிரயாண தூரம் உள்ள அந்த பாலம் ஏறக்குறைய ஒரு 30,000 வருஷ தூரம் உள்ள முதல் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நேராக செங்குத்தான ஏற்றமாக இருக்கும். 30,000 வருஷ பிரயாண தூரம் நேராக செங்குத்தான ஏற்றமாக இருக்கும். அடுத்த 15,000 வருஷ பிரயாண தூரம் நேராக இறக்கமாக இருக்கும். நேராக செங்குத்தாக ஏறி அடுத்த 15,000 வருஷ தூரம் பிரயாண தூரம் இறக்கமாக இருக்கும். அடுத்து மீதி 15,000 வருஷ தூரங்கள் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும். இதனுடைய அமைப்பு இவ்வளோ தூரம் இருக்கும். இது இருள் சூழ்ந்ததாகவே இருக்கும். இதில் நீண்டதுமாக வளைந்ததுமான கம்பிகள், குக்கிகள் போன்று நிறைய இருக்கும். இதில் இருக்கும்னு வச்சுங்களேன். இன்னும் அந்த பாலம் 7 பாலங்கள், சின்ன சின்ன பாலங்கள், அதான் ஜசருகள் சொல்லுவாங்க. 7 சின்ன சின்ன பாலங்கள் இருக்கும். அந்த 7 சின்ன சின்ன பாலங்களும் அநேக அகபாக்கள், அதாவது மலை மேல் உள்ள பாதை போன்ற அமைப்புள்ள அநேக அகபாக்கள்லாம் இருக்கும். இந்த இடத்துல மஹ்ஷர் பெருவழியிலிருந்து சொர்க்கத்தின் நரகத்தின் மீது போடப்பட்டிருக்க இந்த பாலம் நேர சொர்க்கத்துக்கு போகணும்னு வச்சுக்கலாம். இந்த பூமியிலேருந்து சிராத்துக்கு போகிறதுக்கு அந்த 7 பாலங்கள், சின்ன சின்ன பாலங்கள் இருக்கும். அந்த சின்ன சின்ன பாலங்கள்லையும் 7 பாலங்களில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரிக்கப்படுவார்கள். அந்த பாலத்தில் முன்னாடியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் நடுவில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் அந்த சிராத் பாலத்துடைய வாசலில் மாலிக் அலைஹிஸ்ஸலாமும் அவர்கள் இருப்பார்கள். இந்த பாலத்தில் இந்த 7 சின்ன பாலம் சொன்ன பாருங்க, அந்த 7 சின்ன பாலத்திலையும் முதல்ல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, முதல் பாலத்தில் எல்லோருமே என்ன கேள்வி கேட்கப்படுவார்களா, ஈமானை பற்றி கேள்வி கேட்கப்படுவார்கள். முதல் பாலத்தில் அந்த ஈமானுடைய விஷயங்கள் சரிவராக இருந்தால் தான் அடுத்த பாலத்தில் தொழுகையை பற்றி கேட்கப்படும். 3ஆவதாக ஜக்காத்தை பற்றி கேட்கப்படும். 4ஆவதாக நோன்பை பற்றி. 5ஆவதாக ஹஜ் உம்ராக்களை பற்றி. 6வது பாலத்தில் ஒது, முழுக்கு, இந்த சட்டத்திட்டங்கள், பேணுதல், அந்த விஷயங்கள்லாம் கேட்கப்படும். அடுத்தது 7வது பாலத்தில் ஒருவருக்கு செய்த அநீதங்கள், அநியாயங்கள், வரம்பு மீறது, இந்த விஷயங்கள்லாம் 7வது பாலத்தில் கேட்கப்படும். இந்த எல்லாத்தையும் தாண்டி தான் இதில் ஒருத்தருக்கு கேள்வி கேட்கும்போது அவர்கள் தக்க பதில் சொல்லணும்னா அங்கேயே நிறுத்தப்படுவாங்க. இந்த பாலத்தில் அடுத்து நிறுத்தப்படுவாங்க. அடுத்து இந்த பாலத்தில் ஏறி கடக்கிறதுக்காக யாரை கூப்பிடுவாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களை தான் முதல்ல கூப்பிடணும். அவங்க தான் ஃபஸ்ட்டு கடப்பாங்க. அடுத்ததாக யாரை கூப்பிடப்படும்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய உம்மத்தாரையும் கூப்பிடப்படும். அடுத்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய உம்மத்தார்களையும் கூப்பிடப்படும் அந்த பாலத்தை கடக்கிறதுக்காக வேண்டி. அடுத்தது கடைசியில தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை, உம்மத்தாரை கூப்பிடப்படும். வச்சுக்கீங்களா, இந்த பாலம் எப்படிப்பட்டதுன்னா, முன் தலைப்பில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும், நடுவில் மீகா அலைஹிஸ்ஸலாமும், கடைசியில் தலைவாசலில் மாலிக் அலைஹிஸ்ஸலாமும் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தன்னுடைய உம்மத்தாரை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு வாங்க கடக்கிறதுக்கு போகும்போது அவங்க அங்கே நின்றுக்கிட்டு என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ரசூல்லா அல்லாஹுடைய ஆணை, எப்படிப்பட்ட சாலிகானவர்களாக இருக்கவர்கள் மட்டும் மேலே கடந்து போகட்டும், பாவ சுமை உள்ளவர்கள் சரிக்கு கீழே விழட்டுன்னு அப்படியே மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அந்த பதிலை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாலிகே உங்களுடைய முகம் பார்த்தாலே நடுக்கமும் திடுக்கமும் ஏற்படுது, அதனால என்னுடைய உம்மத்தார்கள் கடந்து வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் முகத்தை அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்துட்ட. அப்போ அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ரசூல்லா நீங்கள் இல்லைன்னா ஏற்கனவே உன்னுடைய உம்மத்தார் எல்லாருமே நரகத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு, சரி உங்களுடைய உம்மத்தார்களுக்கு சலாமத்து உண்டாகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல 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 இவர்கள் முன்னேறி கடப்பார்கள். அப்படி கடக்கும் பொழுது 10 கூட்டங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தார்கள் பிரிவார்கள். அந்த முதலாவது கூட்டத்தார்கள் கடக்க போறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வரும். ஃபாத்திமா அம்மாவும் அவர்களோடு சேர்ந்து 70,000 ஊரினின் பெண்களும் முதலாக மின்னல் வெட்டி மறைவது போன்று வேகமான முறையில் மின்னல் போன்று கடந்துருவாங்க ஃபர்ஸ்ட். அப்போ அவங்க கடக்க போகும்போது அமான் என்று சொல்லக்கூடிய காவலையும் கிருபை என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பையும் அல்லாஹ் 2 புறமும் ஏற்படுத்திடுவான். அடுத்ததாக எப்படிப்பட்ட இரண்டாவது கூட்டங்கள் எப்படி கடப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காற்றின் வேகம் போன்று அந்த பாலத்தை கடப்பாங்க. 3வது கூட்டத்தார் குதிரை வேகத்தில் கடப்பாங்க. 4வது கூட்டத்தார் ஒட்டகத்துடைய வேகத்தில் கடப்பாங்க. 5வது கூட்டத்தார் வேகமாக நடப்பாங்க, விரைந்து ஓடுவார்கள். அடுத்த கூட்டத்தார் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, 4 காட்கள் பாய்ச்சல்லையும் அப்படியே தாவி போவாங்க. அடுத்த கூட்டத்தார்கள் என்ன செய்வாங்க, நடந்து போவாங்க. செத்த நேரம் நடப்பாங்க, மூச்சு இறைக்கும், திரும்ப சருகுவாங்க. இப்படியாக மூச்சு இறக்கி போய் நின்றுகிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற முட்கள்லாம் அவர்களை பிடித்து கொள்ளும். அப்போ இவங்க யா முகமது கத்திக்கொண்டே இருப்பாங்க. அப்படி நடந்து கொண்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட 8-9 கூட்டத்தார்கள் கடந்துருவாங்க. 8 கூட்டத்தாரை கடந்துருவாங்க. 9வது கூட்டத்தாரும் 10வது கூட்டத்தாரும் தடுத்து நிறுத்தப்படுவாங்க. நிறுத்தப்படும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சொல்லுவான், இந்த 9வது கூட்டத்தாரும் 10வது கூட்டத்தாரும் மறைச்சு வச்சிருங்க, கியாமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஓடையில மறைச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது இந்த 8 கூட்டத்தாரும் போகும்போது அங்கங்க மாட்டிக்கொள்ளுவார்கள் அந்த கம்பிகள்ல, அந்த முட்கள்ல. அது எப்பவுமே அந்த பாலம் இருள்மயம் இருந்ததாகவே இருக்கும். அந்த பாலங்களில் மாட்டிக்கொள்ளும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அதை எடுத்து விடுவாங்க. அப்படி எடுத்து விட்டுட்டு அழைச்சிட்டே போவாங்க. இப்படி போகும்போது அந்த 9வது 10வது கூட்டத்தார்கள் மட்டும் கியாமா என்று ஓடையில் தடுத்து நிறுத்தப்படுவாங்க. இது நடந்தவொடனே கடைசியில் 8 கூட்டத்தார் நடந்து போன பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க, யாருமே இல்லைன்னு. சரி எல்லோரும் சொர்க்கம் போயிட்டாருன்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க. இந்த 9வது கூட்டத்தார் 10வது கூட்டத்தார் தடுத்து நிறுத்தப்பட்டு இருப்பாங்க. அதற்கு பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாமோட உம்மத்தர் கடப்பாங்க. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்படியாக இந்த பாலத்தை இவர்கள் கடந்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துடைய தகவல். இன்ஷா அல்லாஹ் அடுத்து மௌகிப் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்து பதிவில் பார்க்கலாம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.